சொல்லக்கூடிய இந்த வாசனாதி பழங்களாம் கொண்டு வந்து உங்களுடைய பாதத்தை நான் படைத்தேன் பாட்டி. நல்லா இருப்பா. எந்த ஒரு குறையுமே இல்லாம இந்த திருமுகனத்தை சுற்றி நல்லா ஒரு மனம் போல் வாழ்க்கையை இருக்கட்டும். சரி, அப்படி இருந்தாலும் ஒரு பேரப்புள்ள பேரப்புள்ள வந்திருக்கிற ஏதாவது திங்கிறியா? ஏதாவது என்ன சரி சாப்பிடுறியா? பாட்டி தாத்தா இந்த மாதிரி பச்சை வாழைப்பழத்தை கொண்டு கொடுத்தா எப்படி தாத்தா திங்கிறது? பழமாடா. வீடு தேடி வரவங்கள ஏன் வந்த எதுக்கு வந்து எனக்கு கேட்பது மாபெரும் தவறு. யாருப்பா உள்ள? பேராண்டி வந்திருக்கிறா, சீக்கிரம் உழவைங்க. அந்த பரமா இருங்க, நான் கூப்பிடுறேன் போங்க. அப்படியா? ஒரு சிறிது என்ன கேட்டு வரும் போது சாப்பாடு உழவை போய் அங்க இப்ப நாரத ஏதாவது சொல்றான்னு சொல்லி அங்க எங்கயாவது போய் தடுமாறத பார்த்தேன், அவட டர்ன்னு கிழிச்சு விடுவேன். நான் தடுமாற நிலைமையில பிறகுறேன் நானு. ஆமா, ஓடி உசாராரு பார்த்து உனக்கு ஏதாவது பண்றேன். இந்த பூலாத்துல இந்த திரும்பவும் ஒரு நொடிக்குள்ள சுத்தி வரும்போது இந்த பூலாத்துல ஒரு புதுமையை பார்த்துட்டு வந்தோம் தாத்தா. அதிசயமா? என்ன அதிசயம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? என்னப்பா? ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துல இலை இல்ல, இலை இருக்கு. ஆமா, நீ பால் சாப்பிடுறியா இல்ல வரசாயா சாப்பிடுறியா? சரி சரி சரி, ஒண்ணுமில்ல. ஆமா, இலை இருக்கு கிளை இருக்கு, அன்றத்துக்கு நிகழ் இல்ல. என்ன ஒரு ஆச்சரியம்! மரம் இருக்கிறது, மரத்திலே இலை இருக்கிறது, கிளை இருக்கிறது, அண்ட நிழல் இல்லை. என்ன ஒரு ஆச்சரியம்! இந்த பூலகத்துல பாத்துட்டு வந்தோம் தாத்தா. அப்படியா? இந்த புதுமை உங்க இடத்துல சொல்லலாம் சொல்லிதான் நாங்க ஓடி உடனே நீ சொல்வது உண்மையா பொய்யா? உண்மை என்றால் அந்த அதிசயத்தை நான் பார்த்தே ஆக வேண்டும். சரி, வா போலாம். அதிசயம் அதிசயம் இந்த அதிசயத்தை காட்ட வரலாம். அதிசயத்தை பார்க்க போகும் பொழுது யார் என்றே தெரியவில்லை. உன்னை யாராவது வேண்டுனாலுமே, உன்னை யாராவது என்னை கோரி, அதாவது கோவிந்தா கோபாலா நந்தனந்தனா நாராயணா என்று என்னை துதி செய்கிறார்கள். அவர் என்னுடைய பக்தனாகத்தான் இருக்க வேண்டும். அவரை சந்தித்து பிறகு வருகிறேன். அங்க போனா தாத்தா நம்ம பார்த்து விட்டு வருகிறேன்.
பொறுப்பான கமலங்களுக்கு நான் 1000 மலர்களை கொண்டு வந்து அடியேன் உங்களை வந்தனம் செய்தேன் சாமி. என்னை ஆசீர்வாதம் செய்யும். ஆரணியமான காணவம் காணவத்திலே இவ்வளவு ஒரு அழகான மங்கை 8 பட்டேஸ்திரிகள் 8000 கோபேஸ்திரிகள் அனைவரும் இருந்து என் மனைவிமார்கள் இருந்து யாருமே இவள் போல் அளவை படைத்தவர்கள் யாருமே இல்லையே. என்ன வயலாக இருக்கிறார் உயிருக்கெல்லாம் காத்தல் புரியக்கூடிய அந்த கண்ணனுக்கு என்ன யாரும் தெரியலையா? அழகிய மங்கை உன்பால் அழகு படைத்தவள் வானுலகத்தில் உண்டா உலகத்தில் உண்டா அகிலத்தில் யாருமே கிடையாது. 16000 மனைவிகளிலே யாருமே இவள் போல் அழகு கிடையாது. அடிக்கரும்பு கசக்கு தாடி மணியே தேனே என் தேன் கல்குண்டே தேன் அமுதே திக்கும் என் தேன் சுவையே கண்ணே உன்னழகும் எல்லாரும் என்னை பெண்ணான் என்று நீ வர்ணிச்சிட்டு இருக்க. நான் உண்மையிலே பெண் இல்லை சாமி. இப்படி சொன்னால் கண்ணன் விட்டுவிடு. இப்படி சொன்னால் நான் விட்டு விடுவேன் என்று நினைத்தாயா? மாண்டே மனித மண்ணோடு மண்ணாக மக்கியா போனாலும் உன்னை கட்டி இணைக்காமல் விட மாட்டேன். எத்தனை பேர் இந்த மாதிரி சேர்ந்திருப்போம். உண்மையிலே நான் பெண் இல்லை சாமி. அன்னை மகாபலிவருக்கு அனுசியாதவிக்கு பிறந்த அழகு சந்திரன் சந்திரன் அடக்கு வாயை பெண் புத்தி பின் புத்தி என்று சும்மாவா சொன்னாங்க? திருவிழா ஒளிவசக்கூடிய சந்திரன் எங்கே? அழகிய ஆடை கட்டிய இந்த பெண் எங்கே? உண்மையிலே நான் சந்திரன் தான் சாமி. அழகியே பள்ளி கொண்ட அவதார புருஷனுக்கு எனக்கு தெரியாமல் இருக்குமா? என்ன சொன்னாலும் சரி நீ பெண்தான் சேராமல் விட மாட்டேன். சாதாரண அடிக்கடி பெண் போராட்டி பெண்ணையினாலே காமத்தை தீர்க்க போராட்டி ஒரு குழந்தை வீதி வீதின்னு கத்துது. என்ன அப்படி தோக்க எங்கடா தண்டாடா எங்கடா கத்துது? போன வாடி